போன்ல இருக்க சார்ஜ். எப்ப வந்தீங்க எரும்பட்டிக்கு? எனக்கு என்ன நாள் தெரியும், 3 நாள் ஆகுது. வெள்ளிக்கிழமையா? 3 நாள் ஆகுதுன்னு சொன்னாங்க. சரி, அங்கேயாவது மதரசாக்கு சேர்த்து விட சொல்ல வேண்டியதானே. இப்ப பக்கம் தானே, நடந்து போய் என்னன்னு டெய்லி மதரசாக்காவது போக வேண்டியதானே. நீ பக்கம் கொஞ்சம் தூரம் தான். என்னால இந்த வீட்டை காலி பண்ணி 12,000 ரூபாய் வீட்டுக்கு போறோம்னு சொல்லி அந்த அவ்வா அட்வான்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லு. எந்த வீட்டுக்கு? எங்க? திருச்சிக்கா இங்கயா? திருச்சியில 12,000 ரூபாய் வீட்டுக்கு போறோம், அந்த அவ்வா அட்வான்ஸ் கொடுத்து போறாங்க. அவ்வாட்டே கேட்டுக்கோங்க, எனக்குலாம் என்ன தெரியாது நீங்களே சொல்லிக்குமா. ஏன் இங்க இருந்தா என்ன? உங்க பிள்ளை தானே, சொல்லுங்க. நீங்க தானே சொல்றீங்க, நீங்க சொல்ல மாட்டாங்க. இங்கதான் இங்க குடுக்குற அட்வான்ஸ்க்கு பதிலா அங்க கொடுத்து வாழ்றதுக்கு தான். இங்க அட்வான்ஸும் கொடுக்கல, இன்னும் வாடகையும் கொடுக்கல. நல்லது. இங்க என்ன ஏதோ சொத்துக்கு காசு வருதுன்னு, அந்த சொத்துக்குள்ளயும் காசு குடுக்கலையா அவங்க? அதான் சம்சிட்டு இருந்து அட்வான்ஸ் கொடுக்க சொல்லுங்க, இல்லாட்டி தர்மராஜிட்ட இருந்து கொடுக்க சொல்லுனா வா நீயே வந்து நேர்ல கேளுன்னு சொல்லி போனாக்கா, தர்மராஜ் இல்ல அவன் பொண்டாட்டியும் அவங்க அம்மாவும் தான் இருந்தது. ஏங்க 4 மாசம் கழிச்சு வர சொன்னீங்க, அங்க வந்து எரும்பட்டுல வீட்டை பாருங்க அவர் எப்படி வந்து குடி வந்திருக்காருன்னு. அதுக்கு வந்து நாங்க எப்படி வாழ்றது, இப்படி 14 லட்சத்தை எத்தனை வருஷமா வச்சிருந்தா இன்னும் 3 மாசம் ஆகும்னு சொன்னீங்களாமே அப்படின்னதுக்கு, இப்படி பேசுற என்ன இப்படி வந்து நடிக்கிற, ஐயோ சாமின்னு 200 ரூபா கொடுன்னு வாங்கிட்டு போனேன் அப்படின்ட்டு 2 பொம்பளைங்களும் பேசுது. நடிக்கிற அப்படின்ட்டு என்ன நடிப்பு, என்ன இது, எதுக்கு? அவங்க தானே அத்தனை நாள்ல தரேன்னு சொன்னாங்க. 2 பேரும் அப்படி பேசுறாங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருவேன் நானு, உடனே போய் பணத்தை குடுங்கறேன்னா இல்லையான்னு பாரு. 14 லட்சத்தை நீ குடுத்துட்டு இங்க இருந்து போனுச்சு. 14 லட்சத்தை குடுத்துட்டு நீ அடுத்த வேலையை பாரு, குடுத்துட்டு நீ அடுத்த வேலையை பாருன்னு 10 தடவை கத்துனேன். ஊரெல்லாம் வேலை பாக்குது. அவங்க தானே 1 மாசத்துல தரேன்னு சொல்லிருந்தாங்க. இந்த போடின்னு சொல்லாதது மட்டும்தான் பாக்கி. பேச்சு 2 பொம்பளைங்களும் ஐயோ நடிக்கிறத பாரு அம்மா. என்ன நடிக்கிறது புரியல, என்னது பேசி வாங்கலான்னு வந்தா, ஐயோ சாமி 200 ரூபா கொடுன்னு வாங்கிட்டு போனா, செருப்பை கட்டி என்னையவே அடிச்சுக்கணும்னு செருப்பு எடுத்து என் தலையில நான் அடிச்சுக்கிட்டதுக்கு அவன் கேட்க கொஞ்ச நேரத்துல வந்துட்டான், 1 செகண்ட்ல வந்துட்டான் புருஷன். அவனை இங்க வந்து பதில் சொல்ல சொல்லு முதல்ல, இல்லாட்டி எங்க வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னதுக்கு 1 செகண்ட்ல வந்துட்டான் பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்கு. அவங்க சொன்னது தானே 1 மாசத்துல தரேன்னு. கிட்ட காசு குடுக்கறதுலாம் அடுத்த விஷயம் இருக்கட்டும். ஹோட்டல்ல வந்து 6 மாசமா படுத்து கடந்துகிட்டு பத்திரத்தை வச்சுக்கிட்டு வாங்கி கொடு நின்றீங்க அப்படின்னு கொஞ்சம் கூட நன்றி இல்ல அப்படின்னு பேசுது. ஹோட்டல்ல வந்து படுத்துக்கிட்டா என்னம்மா என்ன உனக்கு என்னம்மா நான் நன்றியோட இருக்கணும் 14 லட்சத்தை கொடுத்துக்கிட்டு அவரு சொன்னாரு. சரி 14 லட்சமுமே கழிஞ்சு போச்சாமா அந்த ஹோட்டல்ல 6 மாசம் படுத்திருந்ததுக்கு. என்ன அவ்வளவு பெரிய ரூம் எடுத்தாலும் மாசம் 3000-5000 தான் ஆகும். எந்த பொண்டாட்டி தேடி கொடுத்து அவர்கிட்ட காசை வாங்குனீங்க, அது உன் புருஷன்ட்ட போய் கேளு அப்படின்னு. இல்லாட்டி வேற எதுக்காக அவரு காசு கொடுத்தாரு அப்படின்ட்டு பேச்சு நடந்துட்டு இருந்துச்சு. அவன் வந்துட்டான், ஏன் இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறீங்க, 14 லட்சத்தை வாங்கிட்டு நீ பொழைச்சிட்டு உட்காந்துருப்ப, என் குடும்பம் இருக்கிற நிலைமைய வந்து பாத்துட்டு நீ அடுத்தது பேசு. எரும்பட்டியில வந்து அங்க வந்து உண்மையை கேளு சொல்லிட்டு இருந்தேன். அமைதியா இருங்க, எதுக்கு இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னா. சரி சொன்ன வாக்கு அவங்க தானே சொன்னாங்க 1 மாசத்துல தந்துடுறேன் வீட வித்து குடுத்துறேன்னு. அதான் 4 மாசம் கழிச்சு வந்து கேட்டா இன்னும் 3 மாசம் சொல்றீங்களாமே. சரி இப்படியே அவன் எவ்வளவு வருஷமா ஓட்டிட்டே போவான், எல்லாருமே செத்து போயிடுற அளவுக்கு அவன் என்ன நாள் ஓட்டிட்டு போவானாமா. அந்த தைரியத்தை பாரு. போயிட்டு என்ன நடிக்கிறீங்களா என்கிட்ட நான் நடிக்கிறேனா, எனக்கு என்ன தெரியும், நான் பாட்டுக்கு போய் கேளுன்னு சொன்னோன்னு நான் வந்து கேட்டேனே தவிர, ஐயோ சாமின்னு நான் 200 ரூபா கேட்டேன். உன்கிட்ட வந்து என்ன சொல்லி கேட்டேன், என்ன 14 லட்சம் ரூபா வேணாம் 200 ரூபா இருந்தா போதும்னு சொல்லி வாங்கிட்டு போனீங்களாமா. அந்த 14 லட்சத்துல 200 ரூபா தான் கேட்டேன்னு முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு நீ. அந்த 200 ரூபாயோட 14 லட்சம் முடிஞ்சு போச்சாமா 200 ரூபா வாங்கினதுல. அப்படி வாங்குறேனா நான், ஐயோ சாமின்னு வந்து நான் வாங்கினவ இப்படி வந்து நடிக்கிறேனா, நடிக்கவா வந்தேன், நான் ஒழுங்கா பேசதான் வந்தேன் நானு.
நான் நடிச்சேன்னா எனக்கு அப்பா என்னன்ட்டு நான் வந்து சொல்றா. அங்க பேசிக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா நீ இப்ப 27 தான் சார்ஜ். சரி அப்படின்னு சரி சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா வந்து எங்க பிள்ளைங்கள்ட்ட வந்து நீ பதில சொல்லிடு. இன்னைக்கு வரும் என்னைக்கு வரும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன் நான் போறதே ஒண்ணு. வீட வித்துட்டாங்களா இல்லையா? இன்னும் வீட வித்துதானே தரேன்னாங்க. அசை கூட இல்லாமலாம் அப்ப என்ன சும்மா இப்படியே மாசம் கடத்துறதுக்கு நாள் சொல்றாங்களாமா? போ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வாங்கிக்க போ அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பாவையும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வாங்கிக்கிற. இப்ப எப்படி அவ்வளவு தைரியம் வந்துச்சு? அப்ப அவங்க குடுக்க வேணான்றது அளவுக்கு என்ன? ஏன் எதுக்காக இவ்வளவு தைரியமா சொல்றாங்க? அதான் தெரியலையே. அப்புறம் போற வழியிலே போன் பண்ண, அந்த போன் பண்றான் பேசு அப்படின்னு. அடிக்க வந்தீங்க. நான் எதையுமே நிரூபிக்க செருப்பை கட்டி என் தலையில தான் அடிச்சுக்கிட்டேன். நான் எதுக்கு உங்களை அடிக்கிறேன்? உங்கள்கிட்ட வந்து 200 ரூபாய் வாங்கினதுக்குன்னு அடிச்சுக்கிட்டேன். இதெல்லாம் பண்றதே வேண்டியது இல்ல, நீ நேர்ல வா நீ அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட எல்லாம் பேசல. இருந்தாங்க போனு கொடுத்துட்டேன். போலீஸ்க்கு வா, இல்லாட்டி நேர்ல இங்க வந்து பதில் சொல்லி என் பிள்ளைகிட்ட ஒரு நிமிஷத்துல வந்துரு அப்படின்ட்டு நீங்க போங்க வரேன், நீங்க போங்க வரேன் உடனே அனுப்பி விட்டான். வரவே இல்ல. போன்ல பேசினதோட போலீஸ்ல போய் காசு வாங்கிக்கங்கன்ட்டான். அப்ப காசு வராது. அதான் அங்க போய் கேட்டு இங்க போய் கேட்டு இன்னும் கொஞ்சம் பயங்கரமான நாள் தான் ஓட்டுறதுக்காக தான் அவன் பிளான் பண்றான் அப்படின்ற மாதிரி ஓடுது. அவன் வீடையும் விக்கல, ஒண்ணும் விக்கல. அதெல்லாம் அத்தைய கூட இல்ல. அவன் எவ்வளவு தைரியமா இருக்கான். அந்த பொம்பளைங்களுக்கு தெரியுது பாரு, பிரச்சனை ஆக்கி விட்டு காசு வாக்க வந்தேன்னு. நான் பிரச்சனை பண்ண வந்தேன், நீ என் மனசுல துளி கூட எண்ணமே இல்ல எண்ணத்துல. அவங்க சொல்லிதானே ஒரு மாசம் ஓட்டு, இன்னும் ஒரு மாசம் ஓட்டுன்னு. நீ சரி அங்கேயே அப்படி உட்கார்ந்து ஓட்டிருந்தாலும் அதுல 1 ரூபா கூட வரல. 200 ரூபாய்க்கு 14,000 கழிஞ்சு 14 லட்சம் கழிஞ்சு போச்சுன்ற மாதிரி என்ன ஆகுதுன்னு நான் என் கணக்குல தரேன் தான் சொல்லிருக்கேன். நான் அவன்கிட்ட வாங்கும்போது அவன்கிட்ட நிரூபிக்க வேண்டியது இருக்கு. குரான் வச்சு பேசினானு உருப்பிடுவானான்னு அவன். அவங்க என்ன போலீஸ் ஸ்டேஷன்லயே போய் பாத்துக்கலாம் அப்படின்னா அவங்க இன்னும் என்னன்னு தரவே முடியாது. ஏதோ கணக்க வச்சு என்னன்னு அந்த காசு இல்லாம தர முடியாதுன்றத என்னன்னு ஆக்கணும்ன்றது தானே அவங்க பிளானா இருக்கு. இப்படிதான் இருக்கு. அப்புறம் அவன் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வக்கீலு ஜட்ஜி இதெல்லாம் கேட்டா போனா வந்து திருப்பி ரொம்ப நாள் அவங்கள பொண்டாட்டி பிள்ளையோட சாவுறான்னு ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப நாள் ஓடுமாமே. ஏற்கனவே அதிகமான நாள் ஓட்டிட்டான் அப்படின்னு கிடக்குறாங்க. அப்ப வராது, அவங்கள்ட்ட இருந்து காசு வராது. செத்தாலும் அவன் எழுதி 14 லட்சத்துக்கு எத்தனை சொல்றது 28 லட்சம் குடுத்துட்டு சாகணும் அவன். அவன் செத்தாலும் சரி, நம்மளே போனாலும் சரி, யார்கிட்டயாவது அவன் 28 லட்சம் வட்டி முதலமா குடுத்தாகணும். அது எப்படி வராம போவோம்? அல்லாஹ் தஆலாவை நம்பி கொடுத்தது காசு. வராதுன்றது மட்டும்தான் நல்லா தெரியுது. அவங்க அவ்வளவு இல்ல பேசுறது. பொம்பளைங்க போனா பெரிய விஷயமா தான் ஆகும். டக்குன்னு வேலை நடக்கும் தான் ஏதோ நடந்தது. ஆனா என்னை எங்கேயுமே கூப்பிடல, ஒண்ணும் நடக்கல. ஒண்ணும் 14 லட்சத்துல இருந்து 1 லட்சம் கூட குடுக்கல, இல்ல அவர் 50,000 கூட குடுக்கல. புடுங்குவான் பொறுக்கி பரதேசிதான். இப்ப போன்னு சொல்லிட்டான், ஏதாச்சும் வாங்கலாம் நீ வந்து நான் பார்த்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு நீ அடுத்த வேலையை பாரு. நீங்க தானே சொன்னீங்க அவன்லாம் நல்லவனாதான் பேசுறான், அவன்லாம் குடுத்துருவான் அப்படின்னு. வந்தவன அனுப்பி விட்டுட்டான். அந்த பொம்பளைங்க தானே என்கிட்ட பேசுனது. அவன் தான் வந்தவன அனுப்பி விட்டுட்டானே, அவன்கிட்ட பேசுறதுக்கு முடியலையே என்னால. அவளுக்கு என்ன சொல்றாளுங்க? காசு என்னன்னு தர முடியாது, ஆனதை பாத்துக்கோன்னு பேசுறாங்களா? காசு தர முடியாதுன்னு போங்க, முதல்ல மானத்தை வாங்குவீங்கன்றான். அப்ப காசு வாங்கி ஓத்து திங்கும் போது என்ன ஆகுதுன்னு அந்த மானம் எல்லாம் என்னன்னு போலையாமா? அப்ப எல்லாம் நல்லா என்னது இன்னைக்கு எல்லாம் பங்கு போட்டு தின்னதெல்லாம் 14 லட்சத்துக்கும் 200 ரூபா வாங்கினதுக்கும் கணக்கு முடிஞ்சு போச்சுன்னு பேசுறதுக்கு எப்படியா இருந்தாலும் என்னன்னு இவங்க எல்லாம் கொஞ்சம் கூட என்னன்னு சொன்ன வாக்குப்படி நடக்கிறவங்க இல்லன்னு மட்டும் தெரியுது. இதுல வேற நீங்க அவ்வளவு நம்பிக்கையா என்னன்னு அவன்லாம் நல்லவனாதான் இருக்கான், அவன்லாம் குடுத்துருவான். அதே இது 1 மாசத்துல அவனோட சுயரமும் தெரிஞ்சிருச்சு. அதான் அவன் வந்து பணத்தை குடுக்கறேன்னு தான் சொல்றான். ஆனா இன்னும் நாள் ஓட்டணும்னு தான் பாக்குறான். குடுக்கணும்னு இருக்கவன் வீட வித்து என்னன்னு குடுத்து அழிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாமே. எதுக்கு இவ்வளவு பேச்சு வாங்கணும், இல்ல இவ்வளவு அசிங்க பண்ணணும்? அவன் குடுக்க வேண்டிய காசு தானே என்னைக்கா இருந்தாலும். குடுக்கணும்னு என்ன இருக்கவன் என்னன்னு வீட குடுத்து ஏதோ அதுக்கெல்லாம் ஏதோ கணக்கு சொல்றாங்களா, அது கழிச்சது போக மிச்சத்தை என்னன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாமே. இல்ல அவன் அது வந்து பட்டா இல்லாத இடம் வீடு வாங்க மாட்டேங்கிறாங்களே. வீடு வச்சிருந்தா குடுத்திருப்பான்.
வீடு வித்திருந்தா கொடுத்துருப்பான், யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. பட்டா இல்லாத நாளையில கொடுத்துட்டு வாழ்ற வரல வாழ்ந்துட்டு ஒளிஞ்சு போற இடம் மாட்டேங்குது. நல்லது. அதனால நிஜமாக கையில எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ வச்சு நீ 14 லட்சம் வாங்கணும், நீ அதுக்கு பதில் சொல்லுன்ற மாதிரி வக்கீலாம் நல்லா ஏற்பாடு பண்ணி பணம் செலவானாலும் பத்திரமா வாங்கணும்ன்றதுக்கு அழுந்துட்டு இருக்காங்க. சரி, இங்க ஒரு என்னதுன்னு அந்த பூர்வீக சொத்துல என்னதுன்னு ஒரு இதுக்கு பேசுனது அதுக்கெல்லாம் ஏதாவது வந்துச்சா? அவனுங்க என்ன உங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே வக்கீல் நோட்டீஸ் ஒண்ணுமே அனுப்பலையே. அனுப்புனா உங்க அப்பாவெல்லாம் இங்க வண்டியில தள்ளியே விட்டுருவாங்க அவங்க எல்லாம் ரோட்லயே, தெரியுமா? அவனுங்க என்ன அவ்வளவு தில்லு இருக்குன்னா அவங்களுக்கு திரும்பி செய்ய முடியாதாமா யாராலையும்? அவன் அப்படி செய்யறானா அதுக்கு எதிர்வினை எதுவும் நடக்காதா? அதான் அல்லாஹ்ல அவனை நாடி போகணும், அல்லாஹ்வுக்கு சஜ்ஜா செஞ்சு போகணும். அந்த மாதிரிலாம் துமுத்தனமா நடந்தா அப்படிதான். வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் விடலையா? விடுறதானே சொல்லியிருந்தாங்க. வீடு வித்த காசு தான் கிடைக்கல, தர்மராஜ் காசுல இருந்தாது வரும்னு சொல்லிட்டு இருந்தேனே, யாரெல்லாம் உன்னுடைய பாதுகாப்பு உட்கார்ந்து இருப்ப. அப்பா சொல்றா அதுக்குதான் எறும்பட்டிக்கு போய் என்ன செய்யுங்க, இங்க அபுபக்கர் வந்து இங்க இருக்கு பக்கத்துல வேளாங்கண்ணி ஸ்கூல்னு ஒண்ணு இருக்கு, அந்த பாட்ட வீட்டுக்கு பக்கத்துல நம்ம அட்வான்ஸ் கொடுக்குது 50,000 கொடுக்குது. வேற எல்லாம் என்ன இந்து ஸ்கூல்ல கிறிஸ்டின் ஸ்கூல்ல எல்லாம் சேர்க்கறதுக்கு எல்லாம் வேணவே வேணாம். சேர்த்தா அந்த அல்ஜாமி சாதிக்கு மாதிரி இல்லன்னா முஸ்லீம் ஸ்கூல்ல அவனை தொழுவ வைக்கிற மாதிரியும் சேர்த்தாதான். மத்ததெல்லாம் அவங்க இதை திணிக்கிறதுக்கு எது காசு கொடுத்து சோத்து மூட்டையை கட்டிட்டு அலையணும்? அதுக்குதான் அவங்க அப்பா வந்து 50,000 எப்ப கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க, அன்பல் காசு சொன்ன மாதிரின்னு சொன்னதுக்கு நானும் சொல்ல மாட்டேன், நீங்க வாங்கி இது பண்ணுங்க, அப்புறம் நான் வரப்ப தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வேணாம் எருப்பட்டிக்கு கூட்டிட்டு போயிருங்க, தர வேணாங்க நீனு வீடும் அவரே இல்லைனாலும் நாங்க எருப்பட்டில இருந்து உட்காந்துருப்போம்ட்டு வந்திருக்கோம். நல்லதான். அவரே திருச்சிலே கிடந்தாலும் பரவாயில்ல, 18 நாளா திருச்சியில ஆறுமுக வீட்டுல யாசின் கடையில இப்படியேதான் தூங்கி ஓடும். அந்த காசை கொடுத்தா அதுல ஒத்திக்கு வீடோ இல்ல ஏதோ ஒண்ணு பாத்துட்டு என்னதுன்னு வாடகை பிரச்சனை இல்லாம உட்கார்ந்து இருக்கலாம். அவனும் என்ன வீட வித்து கொடுக்க மாட்டான், வேற எதுல இருந்தும் சோர்ஸ் இல்ல. இப்படியே என்னன்னு எப்படி ஓடிட்டே இருக்கும்? நம்ம குடும்பம் அழிஞ்சிட்டாலும் பரவாயில்லன்ட்டு கூட இருக்கவங்களே நம்ம கைய வச்சு நம்ம கண்ணை குத்தும் போது மத்தவங்களுக்கு என்ன? அது கரெக்ட் தான். சரி, சேர்க்கறதுக்கு அபுபக்கர் என்னன்னு இங்கேயாவது என்னன்னு மதசாலத்துலயாவது சேர்த்து வர வேண்டியதானே? இல்ல நாங்க திருச்சி பக்கமே போறோம், முடிக்கவும் முடிக்கல வாழவும் முடிக்கல. இங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே கிடக்க நல்லா இருக்கு, வெளியே யாரையும் போய் பார்க்க பிடிக்கல. ஆசையாவதான் இங்க வந்தது. நாங்க வந்து வீடு பாத்துட்டோம், 12,000 வீடு பாத்துட்டோம், போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனோம். ஏன் இவ்வளவு நாள் இல்லாம இப்ப எதுக்கு வந்திருக்காங்க? என்னவா அவங்களா தேடி வந்தாங்க. குடிகாரன் இல்ல வந்துட்டாங்க பாரு, குடிகாரன் இல்ல குடிகாரன் கொண்டாடி வச்சுட்டாங்க, அதனால வந்திருக்காங்களா? வந்தது 5ஆம் தேதி திறக்க போறாங்களா? என்ன திறக்க போறாங்க? பெட்ரோல் பங்க் 5ஆம் தேதியா? டிசம்பரா திறக்க போறாங்களா? உங்க அப்பாட்ட தான் சொன்னாங்க, என்கிட்ட என்ன சொன்னாங்க? நல்லதுதான். அவங்க 2 பேருமே போயிருந்தோம். அப்புறம் திங்கக்கிழமை போய் கேன்டீன்ல தான் இருந்தோம். சொல்றா 25 தான் சார்ஜ் இருக்கு. 25 ஏன் ஒண்ணு எண்ணிட்டே இருக்க நீ? என்ன எந்த சார்ஜ் போட்டா ஏற போகுது? சார்ஜ் ஆஃப் ஆயிட்டா உங்கள்ட்ட பேச முடியாத. சரி, சார்ஜ் போட்டு பேசு. திங்கக்கிழமை போய் ஆஃப் பண்ணிடாத இரு. சரி, 10 வந்தோடனே ஆஃப் பண்ணுவேன். 10 ஏன் அவ்வளவு வேகமா சார்ஜ் குறையுது? என்ன பண்ண? விளையாண்டு இருந்தியா? கேமா ஏத்தி வச்சிருக்கியா போன் ஃபுல்லா? இல்ல, போனே கொடுக்கறது இல்ல. அப்புறம் ஏன் இவ்வளவு வேகமா சார்ஜ் இறங்குது? நான் கேம்லாம் விளையாடுவேன், கொஞ்சமா நையாதான், கொஞ்சம் நையாதான். நானு ஒன்னு இது போட்டு விட்டா ஸ்லோவா கோயும்ல. ஆமா, அது போட்டு காலையில எல்லாம் போட்டுட்டேன். அந்த இது நல்லதுதான். இங்க போகணும்னு சொல்றான் அவன். எங்க? ஆசியம் அவன் தான். அதனால
உடனே அவங்க கூப்பிட்டு சைக்கிள்ல தள்ளிட்டு வச்சுட்டு கூட்டிட்டு பையன் தோசை எல்லாம் ஊற்றி எடுத்துட்டு வந்துச்சு. கேஸ் நேரத்து தான் வந்தது. திங்கட்கிழமை வந்து ஊருக்கு போறதா இருக்கும். போய் அங்கேயே அட்வான்ஸ் பார்த்து இருக்காண்டுதான். என்னைக்கு இருந்தாலும் பாக்குறது இங்கே வந்து சும்மா வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு வீட்டை கத்துட்டு உட்காந்துட்டு எங்க நாங்க 2 பேர் இருந்தா என்ன நல்லா இருக்கு. ஒருத்தவங்க வீட்டுக்கு போற மாதிரி இருக்கு. அவங்க வேண்டாம், நம்மளும் அங்க போக வேண்டாம். அங்க அப்படின்னா திரும்பி ஒரு மாசம் கழிச்சு காசு வாடகை கொடுக்கற அளவுக்கு வழி இருக்கணும்ல. அத பத்தி ஒரு 30 நாள் ஆனாலும் பேசலாம். அங்க போய் நீங்க அட்வான்ஸ் இருக்கா குடுத்து போறதுக்கு? அவங்கதான் குடுக்குறாங்க, ஆண்டி தான். சரி, அவங்க குடுத்துட்டாங்கன்னா அடுத்த மாசம் கட்டுற அளவுக்கு காசு வேணும்ல. அத பத்தி பேசலாம் 30 நாள் ஆனாலும். நல்லது, பாக்கலாம் என்ன பண்றீங்கன்னு. உழைக்கணும் நல்லா நாடினா உழைக்க வேண்டியதான். 30 நாளைக்கு இருந்தா முடிவு பண்ணிருக்கேன். வருஷம் ஃபுல்லா தான் சொல்றீங்க. ஒரு எண்ணத்தையும் நல்லா பாத்துக்கலான்னு இருக்கான். யார் யாரு என்ன சரி செய்யறாங்கன்ட்டு. சூழ்ச்சி பண்ணுவான் அவன். அதுக்கெல்லாம் என்னவோ முயற்சி எடுக்கிறது எடுத்துட்டு அதுக்கு மேல முடிவு அவங்க. அதான் இங்க உட்காந்துட்டு சும்மா அவங்க வீட்டுக்கு போக வேண்டாம், இவங்க வீட்டுக்கு போனா கௌரவம் போச்சுன்னு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நம்ம அவங்க இடத்துக்கே போய் சேர வேண்டியதான். நம்ம வேற யாரும் என்ன கொடுத்து உதவுற மாதிரி இல்ல. வேற யாரு இருக்கா? எல்லாமே நீ அடக்கம் பண்ணி அல்லாட்ட போயிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. யாரு இருக்கா? புருஷனே அதான் விரும்பும் போது மத்தவங்க யாரு? அப்பா சொல்றா, நான் பேசணுங்க. அவ்வாட்டையே நெய்யனா பேசிட்டீங்க. சரி சரி பேசு. சரி, நீங்க இப்ப எவ்வளவு காசு சம்பாதிச்சிருக்கீங்க? 20,000 ரூபாய். 20,000 ரூபாய். அடுத்த நாளைக்கு எவ்வளவு? இன்னும் அடுத்த நாளைக்கு மாசம் வந்தாதான்டா சம்பளம். நாளைக்கு வந்திருந்தா அன்னைக்கு அவங்க காசு வாங்குறது. இப்பதான் கிளம்புனா ராத்தி வந்துருவீங்களா? இல்லடா, நிறைய காசு வேணும். அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஒரு $1000 ஆகுது இல்ல $500 ஆகுது இருந்தாதான் வந்துட்டு அதுல டெய்லியும் 100-500 ரூபாய் 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். வந்துட்டுலாம் சும்மா எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்க மாதிரி இல்லை. $1000 ஒன்னாவது ட்ரேடிங்ல நீங்க பண்ணி பாருங்க. ஆமா, அதெல்லாம் இருந்து அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வருவேன். திரும்பி ஒண்ணுமே இல்லாம உட்காந்துலாம் இருக்க முடியாது. உடனே உனக்கு ஐடியா தோணிருது. வேலை எல்லாம் பார்க்க முடியாதா? இங்க எவ்வளவு கஷ்டப்படுறனோ அதுக்கு மேல சொந்தமா ஒரு ஆட்டோ போட்டோ இல்லன்னா என்ன ஒரு காரோ இல்ல பைக்கோ வாங்கிட்டு நானா உழைச்சுக்கிட்டாதான். வேலை பார்த்து அவங்க கொளுத்து போவாங்க என் உழைப்புல. புரியல. 7ஆம் தேதி வந்தாதான்டா சம்பளம். 1ஆம் தேதியா? 7ஆம் தேதி. ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் சம்பளம் கொடுப்பாங்க. என்ன வாரமா மாசமா? ஒரு மாசத்துக்கு எவ்வளவு காசு? 22,000 ரூபாய். 22,000 ரூபாய். 2020 ரூபாய் இல்லையா? இல்லடா, மாசம் 7ஆம் தேதி வந்தாதான்டா. அதுல ஏதாவது ட்ரேடிங் சம்பாதிக்கலாம். புரியல. ஒரு மாசம் பேசினா என்ன காலையில விடுவோம். அப்பா சொல்றா,
7ஆம் தேதினா 1 மாசம் தானா? ஆமா, இன்னும் 7 நாள். இன்னைக்குதான் 1ஆம் தேதி. 7 நாள்ல 1ஆம் தேதியா? 7 நாள்ல 7ஆம் தேதி. இன்னைக்கு 1ஆம் தேதி. 0ஆம் தேதி எப்ப? புரியல. 0ஆம் தேதி. 01 தேதி தான் இன்னைக்கு. 1ஆவது தேதி. சரி, நீ என்ன இங்க இருக்கியா திருச்சியில இருந்துக்கிறியா? இங்க. ஏன் திருச்சி வேணாமா உனக்கு? நல்லது. அங்கெல்லாம் இந்து ஸ்கூலாவே இருக்கு. எந்த ஸ்கூல்ல சேர்ந்துக்கிற? எனக்கு என்ன தெரியும். ஆனா முஸ்லீம் ஸ்கூலா இருக்கணும். முஸ்லீம் ஸ்கூல் இஷா வரலும் நடத்தணும். இஷா வரலாம் நடத்த மாட்டாங்க. நீ அங்க ஹாஸ்டல்ல தங்கி படிச்சினா அங்கெல்லாம் ஃபஜ்ர்ல இருந்து இஷா வரைக்கும் தொழு வைப்பாங்க. ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறியா? மகரிப் வள்ளுவருக்கு முன்னா மகரிப் அங்கே தொழுவ வச்சுட்டு தான் போக வைக்கணும். இல்லன்னா நான் படிச்ச ஸ்கூல்ல எல்லாம் அசர் வரையும் தாண்டா தொழு வைப்பாங்க. அசருக்கு முன்னாடி எல்லாம் ஸ்கூல் முடிஞ்சிடும். 9ல இருந்து 4 மணி 5 மணி வரையும் தானே. ஆமா, நீ அங்கே தங்கி படிக்கிற மாதிரினா எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. தங்கிக்கிறியா? சரி, சார்ஜ் போட்டு பண்ணு. அஸ்ஸலாமு அலைக்கும்.